வணக்கங்க. இன்றைக்கி உங்களுக்கு ஒரு சிம்பிள் அண்ட் ஃப்ரேக்ரண்ட் கர்ட் ரைஸ் உங்களுக்கு எப்படி செய்கிறது சிம்பிளான்ட்டு காட்டி கொடுக்குறேன் நான். இது வந்து ரைஸு. இந்த ரைஸு வந்து நான் வேக வச்சுட்டு நான் ஸ்மாஷ் பண்ணிவிட்டு கர்டும் போட்டுட்டு நான் எவ்வளோ எனக்கு கர்ட் ரைஸோடைய கன்சிஸ்டன்சி வேணுமோ எந்த அளவுக்கு இன்னும் கொழக்கொழான்னு வேணும்னாக்கா இன்னும் தண்ணி ஊற்றி நான் வந்து குடிக்கிற தண்ணி ஊற்றணும். உப்பு போட்டு தண்ணி ஊற்றி இது நான் ஸ்மாஷ் பண்ணிக்கிட்டு நல்ல கர்டு திக்கு கர்டு எடுத்து நான் போட்டு எனக்கு வேண்டிய அளவு இது எந்த இதுக்கு வேணுமோ அந்த மாதிரி இப்படி இந்த இதிலலாம் கல்யாணத்துலலாம் போடுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு திக்னஸ்க்கு நான் ரைஸை வந்து குழச்சி வச்சுட்டேன். இந்த பக்கத்தில் கொத்தமல்லி இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கனாக்கா இஞ்சி கருவேப்பிலை. தாளிக்கும் பொழுது காஞ்ச மிளகா போட்டுக்கணும். ஸோ நான் இப்போ தாளிக்கும் பொழுது உங்களுக்கு காட்டுறேன் எப்படி வந்து கர்ட் ரைஸை தாளிக்கணும்னு சொல்லிட்டு. பேன் சூடாகிடுச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். ரொம்ப எண்ணெய் வேண்டாம். ஒரு சட்னி நம்ம தாளிப்போம் இல்லைங்களா, தேங்காய் சட்னி, அந்த அளவுக்கு எண்ணெய் போதும். எண்ணெய் காஞ்சிடுச்சு. ஸ்லோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கடுகு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக ஜீரகம் போட்டுக்கோங்க. இடைக்கு அந்த ஜீரகம் கிடைக்கும் போது நல்லா மணமாக இருக்கும். அதோடு சேர்த்து உளுந்த பருப்பு, இந்த உளுந்த பருப்பு இஷ்டம் இல்லாதவங்க போட வேண்டாம். இது போட்டால் ஒரு மணமும் கிடைக்கும். இடைக்கு அது கிடைக்கும் போது அந்த பருப்பு சாப்பிடும் போது நடுவில் கிடைக்கும். அப்போ வந்து ஒரு ருசி கிடைக்கும். அது அப்படி இது கடித்து சாப்பிடும்போது. ஸோ இது ப்ரௌன் ஆகி வரணும் இந்த பருப்பு. இப்போ லைட்டாக ப்ரௌன் ஆகுது. இப்போ இந்த டைமில் வந்து 4 காஞ்ச மிளகா நான் எடுத்துருக்கிறேன். இதை கிள்ளி தான் போடணும். நீங்கள் அப்படியே போட்டிங்கன்னா மனம் கிடைக்காது. காஞ்ச மிளகாக்கு உடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இந்த இஞ்சி கருவேப்பிலை இருக்குது இல்லைங்களா, இதை போட்டுக்கோங்க. வேணா கொஞ்சம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த இஞ்சி கொஞ்சம் ஃப்ரை ஆச்சுன்னா நல்லாயிருக்கும். ரொம்பவும் ஃப்ரை ஆக வேண்டாம். ஓரளவு ஒரு ஹாஃப் ஃப்ரைடு மாதிரி இருக்கணும். இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். இதில் வந்து கொத்தமல்லி போட்டுக்கோங்க. இதோடு சேர்த்து இஞ்சி போட்டால் ஒரு மனம் கிடைக்கும். அதே மாதிரி கோல்டு வந்து பிடிக்காது. தொண்டைக்கு வந்து இது அந்த சவர் த்ரோட்டுன்றாங்களா, அந்த மாதிரி எதுவும் வராது, சோர் த்ரோட்டு. இதுக்கு வந்து பெருங்காயம் போட்டுக்கோங்க. இந்த பெருங்காயம் நல்லா கர்ட் ரைஸ்க்கு நல்ல மனம் கொடுக்கும். நிறைய பேருக்கு தெரியாது கர்ட் ரைஸில் வந்து பெருங்காயம் சேர்க்குறதுக்கு. இது நான் வந்து ஒருத்தவங்க எனக்கு சொல்லி கொடுத்தாங்க இது ஆக்சுவலாக. ஸோ அவங்க வந்து தமிழ்நாட்டில் ஹோட்டல் வச்சுருக்குறாங்க. ஸோ நான் சொல்லுவேன் இந்த மாதிரி கர்ட் ரைஸ்லாம் நல்லா மணமாக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அவங்களுக்கும் எனக்கு இதை சொல்லி கொடுத்தாங்க. பெருங்காயம் போட்டுக்கோங்க.
பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருங்காயம். இப்போ பாருங்கள், இந்த இது வந்து ரெடியாக இருக்குது. சீக்கிரமாக சாப்பிட்டு முடிக்கிறதா இருந்தால் உடனே நீங்கள் வந்து இந்த கர்ட் ரைஸில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லைனாக்கா இது ரொம்ப புளிக்கிற மாதிரி இருந்தாக்கா இதை வந்து கூல் டவுன் பண்ணிவிட்டு நீங்கள் இதில் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் கர்ட் ரைஸில். நான் இப்போ வந்து இதை இப்போ மிக்ஸ் பண்ணுறேன். நான் இப்போ இந்த தாளிச்சதை வந்து நான் கர்ட் ரைஸில் மிக்ஸ் பண்ணுறேன். இப்போ இந்த கர்ட் ரைஸில் வந்து தண்ணி சேர்த்து, உப்பு சேர்த்து, தயிரும் சேர்த்து வேண்டிய ஒரு கர்ட் ரைஸ் சாப்பிட்றதுக்கு எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி நான் கலந்து வச்சுட்டேன். அதுக்கப்புறமா இந்த தாளிப்பை கொட்டுனா போதும். பாருங்கள், தாளிச்சிட்ட பிறகு கர்ட் ரைஸு நல்லா வந்திருக்கு. இதில் நீங்கள் வந்து பொமோகிரானட் சேர்த்துக்கலாம், மாதுளப்பழம், இல்லைனாக்கா கிரேப்ஸு, சீட்லெஸ் கிரேப்ஸு சேர்த்துக்கினீங்கனாக்கா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் இந்த புளிப்பாக இருக்கும் இந்த கர்டு, கொஞ்சம் உப்பு புளிப்பு, ஒரு ஸ்வீட் வந்து அந்த கிரேப்ஸு கொடுக்கும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் இப்போ வந்து சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் இதை வந்து நீங்கள் சம்மர் டைமில் செய்யலாம். இது வீட்டில் வந்து இப்போது எங்கள் வீட்டில் இன்றைக்கி வந்து ஃபிஷ் கறி. ஸோ நான் ஃபிஷ்ஷு சாப்பிட மாட்டேன். ஸோ நான் வந்து எனக்கு வந்து நான் இது கர்ட் ரைஸ் நான் பண்ணிக்கிட்டேன் நான். ஸோ அந்த மாதிரி யாராச்சும் வெஜ்ஜு நான்வெஜ்ஜு இருக்கிற வீட்டில் வந்து டக்குன்னு வந்து ஒரு கர்ட் ரைஸு நீங்கள் எப்படி செஞ்சுக்கலாம். மணமாக இருக்கும், இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இதில் இஞ்சும் போட்டிருக்கிறேன், பெருங்காயமும் போட்டிருக்கிறேன். நல்லா சூப்பர் டேஸ்ட்டு கிடைக்கும் இதில் உங்களுக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் கர்ட் ரைஸு, இன்றைக்கி செஞ்ச கர்ட் ரைஸு. இது வந்து வறுத்த பாவக்காய். இது காலையில் வந்து பூரிக்கு செஞ்ச பல்லியா இது. ஸோ ஆக்சுவலாக கர்ட் ரைஸ்க்கு வந்து ஃப்ரைட் ஐட்டம்ஸும் சூப்பராக இருக்கும். பொட்டேட்டோ ஃப்ரை நல்லாயிருக்கும், பிரிஞ்சால் ஃப்ரை நல்லாயிருக்கும், இது பக்கோடா நல்லாயிருக்கும், மிக்சர் நல்லாயிருக்கும், காரபூந்தி இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கே தெரியும் இது ஒரு கர்ட் ரைஸுக்கு அதோடைய தொட்டுக்கு வச்சு சாப்பிட்றதுக்கு நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. ஈவன் பொரியல் கூட நம்ம வச்சு சாப்பிட்டுக்கலாம். அதே மாதிரி குழம்பு கொஞ்சமாக ஊற்றி அதுலேருந்து எடுத்து சாப்பிடும்போது அதுவும் ஒரு ருசி கிடைக்கும் ஆக்சுவலாக. ஸோ இது நல்ல மணமாக இருக்கும் இந்த கர்ட் ரைஸு. இப்போ உங்களுக்கு சாப்பிட்டு காட்டுறேன். ரொம்ப டேஸ்டாக இருக்குது. இடையில அந்த உளுந்தம்பருப்பு இருக்கு இல்லைங்களா, அது இடைக்கு கிடைக்கும். அது கிரன்ச்சியாக இருக்கும் இந்த கர்ட் ரைஸ் சாப்பிடும்போது. அது இருக்கும் பொழுது என்ன பண்ணாக்கா நமக்கு தொட்டுக்கவே எதுவும் வேண்டாம். அது இடைக்கு கிடைக்கும் போது நல்லா டேஸ்டாக இருக்கும் அதை கடிச்சு சாப்பிடும்போது. சவுண்டு ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணுங்க. இதுக்கு பாவக்காய் வச்சு சாப்பிடலாம். இதான் ஃபர்ஸ்ட் டைம் பாவக்காய் வச்சு சாப்பிட்றேன். பாவக்காய் டேஸ்ட்டு கசப்பாக இருந்தாலும் அதை வந்து விரும்பி சாப்பிட்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அது ஒரு மனம் இருக்கும் பாவக்காய் ஆக்சுவலாக. ஸோ ஓகேன்னு நினைக்கிறவங்க பாவக்காய் வச்சு சாப்பிடலாம். இல்லைன்னு வேண்டாம் அப்படின்னா பாவக்காய் வந்து அதுக்கு சூட்டபிள் இல்லைனாக்கா நீங்கள் அதை வந்து இது பண்ணிக்கோங்க. பட் இது பாருங்கள், இந்த இதுக்கு என்ன சொல்கிறது, பூரி பல்லியா செஞ்சு இல்லைங்களா, அதோடு இது வச்சு சாப்பிடும்போது சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது.
போயிருந்தது சாப்பாடு. நல்ல டேஸ்ட்டு. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.